السلام عليكم ورحمة الله. وعليكم السلام. طيب نبدأ الدرس بإذن الله. இடையில கொஞ்ச நேரம் நாம் சென்ற பாடத்துல என்ன படிச்சோம் அப்படின்றால் முதலாவது ஒரு ஹிவார் பார்த்தோம். இந்த ஹிவார் திரும்பவும் நான் வாசிக்கிறேன். السلام عليكم وعليكم السلام. اسمي خالد. ما اسمك؟ اسمي خليل. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. السلام عليكم وعليكم السلام. اسمي خولة. ما اسمك؟ اسمي خديجة. كيف حالك؟ بخير والحمد لله. وكيف حالك أنت؟ بخير والحمد لله. நீங்க இதுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்திருக்கீங்க. كيف حالك كيف حالك وكيف حالك أنت كيف حالك أنت. طيب இதுதான் சென்ற பாடத்துல படிச்ச நான் சொற்கள். இப்ப நான் இரண்டாவது பாடம், இரண்டாவது ஹிவார். طيب التحية والتعارف. الدرس الأول. الحوار الثاني. ألف. انظر واستمع وأعد. انظر واستمع وأعد. طيب هذا حوار بين محمد وشريف. إذا حوار معنا படிக்கிறதா அப்படித்தானே? இதான் படிக்கணும் அப்படியா? அப்ப நீங்க 2 முறை இந்த ஹிவார கேட்டுட்டு வர சொல்லியிருக்கிறோம். நீங்க கேட்டு வந்திருக்கீங்க. இப்போது நாங்க இந்த ஹிவார வாசிக்கலாம். السلام عليكم وعليكم السلام. من أين أنت؟ من أين أنت؟ من أين أنت؟ أنا من باكستان. أنا من باكستان. أنا من باكستان. هل أنت باكستاني؟ هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. إذن إذا حوار تربونا نرى واسطة. السلام عليكم وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. இப்ப இதுல ஏற்கனவே உள்ள பாடத்துல நாங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர் அவருடைய பெயரை சொல்றதும், அதே மாதிரி இன்னொருவரிடத்துல அவருடைய பெயரை கேட்கறதும் தான் நாங்க சென்ற பாடத்துல பார்த்தோம். அதே மாதிரி ஒருவருடைய ஆரோக்கியத்தை கேட்கறது, சுகத்தை கேட்கறது பார்த்தோம். இப்ப இந்த ஹிவார்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்றால், முதலாவது தஹியார். ஓகே. இரண்டாவதாக தாருஃப். எப்படி தாருஃப்? என்ன விஷயத்துல தாருஃப் என்றா, ஒருவருடைய நாட்டை, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், எங்கிருந்து வர்றாரு என்று கேட்கறது தான் இந்த இரண்டாவது ஹிவார்ல நாங்க படிக்கக்கூடிய விடயம். ரைட். அதுல முதலாவது நீங்க எங்கிருந்து வர்றீங்க, வேற யுஃப்ராம் என்று சொல்லி ஆங்கிலத்துல கேட்கிற மாதிரி அரபியில நாங்க எப்படி கேட்போம் அப்படின்னா, மின் ஐன அன்த். மின் ஐன அன்த். மின் அண்டா இருந்து, ஐனு எங்கே, அன்டா நீ. நாங்க அதை விட முக்கியமாக நாங்க ஒருவரிடத்துல நீங்க எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எந்த ஊர்ல இருந்து, எந்த நாட்டில இருந்து வாரீங்க என்று கேட்கும் பொழுது, மின் ஐன அன்த். மின் ஐன அன்த் என்கிறத தான் நாங்க பயன்படுத்தணும். மின் ஐன அன்த். அன மின் பாகிஸ்தான். அன மின் பாகிஸ்தான். அன என்றால் நான், மின் இருந்து பாகிஸ்தான். பாகிஸ்தான் பாகிஸ்தான் தான் நாங்க அரபியில சொல்லுவோம். அரபியில பி இல்லை, பி. பாகிஸ்தான் சொல்ல மாட்டோம். அரபியில பாகிஸ்தான் சொல்லுவோம். அன மின் பாகிஸ்தான். அன மின் பாகிஸ்தான். அன மின் பாகிஸ்தான்.
ஹல் அன்த பாகிஸ்தானி. அந்த என்றா நீ தானே. அன என்றால் நான். அந்தங்கிறது நீ என்ற பிரதி பெயர் சொல். நீ முன்னால் உள்ள ஒருத்தரை பார்த்து நாங்க நீ என்று சொல்லுவோம். அந்த யூ என்ற மாதிரி ஆங்கிலத்தில். அந்த பாகிஸ்தானி. நீ பாகிஸ்தானை சேர்ந்தவர். பாகிஸ்தானி என்றதுக்கும் பாகிஸ்தான் என்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. இங்க பாருங்க, பாகிஸ்தான்ங்கிறது ஒரு நாடு. பாகிஸ்தான் இதுல வந்து யா இல்ல, பாகிஸ்தான். ஆனா இந்த கலிமாவுல, இந்த வார்த்தையில, இந்த சொல்லுல ஒரு ஷத்து செய்யப்பட்ட யா இருக்குது. பாகிஸ்தானியுன் என்றதுதான் அது. பாகிஸ்தானி, பாகிஸ்தான், பாகிஸ்தானியுன். நம்ம நிறுத்தும் பொழுது பாகிஸ்தானி என்று சொல்லுவோம். பாகிஸ்தானி சுக்குன்ல நிறுத்துவோம். சரியா? அன மின் பாகிஸ்தான், ஹல் அந்த பாகிஸ்தானி. இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில வித்தியாசத்தை நீங்க புரியும். அதாவது பாகிஸ்தான்ங்கிறது ஒரு நாடு, பாகிஸ்தானி என்றா பாகிஸ்தானியன், பாகிஸ்தானை சேர்ந்தவன். ரைட்? அப்ப பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்று சொல்லும் பொழுது இந்த பாகிஸ்தான் என்ற சொல்லுக்கு பின்னால ஒரு சத்து செய்யப்பட்ட யாவை நாங்க இணைத்துக் கொள்வோம். அவ எப்படி சொல்லுவோம்டா பாகிஸ்தானியுன். அதே மாதிரிதான் ஹிந்தியுன். அல் ஹிந்த் அல்ல இந்தியா. ஹிந்தியுன் என்றால் இந்தியாவை சேர்ந்தவர். ஸ்ரீலங்கியுன் என்றால் இலங்கையை சேர்ந்தவர். அமெரிக்கியுன் அமெரிக்காவை சேர்ந்தவர். பிரித்தானியுன் பிரித்தானியாவை சேர்ந்தவர். ஆஸ்திராலியுன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். அதே மாதிரி சவுதியுன் சவுதியை சேர்ந்தவர். கத்தரியுன் கத்தரை சேர்ந்தவர். குவைத்தியுன் குவைத்தை சேர்ந்தவர். அதாவது அந்த நாட்டுட பின்னால நாங்க ஒரு சத்து செய்யப்பட்ட யாவை இணைச்சிட்டோம் என்றா அந்த நாட்டை சேர்ந்தவர் என்ற அர்த்தம் வரும். அந்த நீ பாகிஸ்தானியன் பாகிஸ்தானை சேர்ந்தவர். ஆனா இங்க முன்னால் ஒரு ஹல் வந்திருக்கு. ஹல் என்ற எதுக்கு நாங்க போடுவோம் என்றால் இஸ்திஃபாம், கேள்வி. ஹல் அந்த பாகிஸ்தானி. நீ பாகிஸ்தானை சேர்ந்தவரா? நீ பாகிஸ்தானை சேர்ந்தவரா? இந்த ஹல் ஹல் இல்லை என்றா நீ பாகிஸ்தானை சேர்ந்தவர். ஹல் நாங்க இந்த இடத்துல கொண்டு வந்தோம் என்றால் நீ பாகிஸ்தானை சேர்ந்தவரா என்ற அர்த்தம். அப்ப ஷரீஃப் என்ன சொல்றாரு? அன மின் பாகிஸ்தான், ஐ எம் ஃப்ரம் பாகிஸ்தான். இவர் கேட்கிறாரு ஹல் அந்த பாகிஸ்தானி. அப்ப நீ பாகிஸ்தானை சேர்ந்தவர். பாகிஸ்தான்ல இருந்து வர்றாரு ஒருத்தர். பாகிஸ்தான்ல இருந்து வரலாம், பாகிஸ்தான்ல வசிக்கலாம். ஆனா அவர் சில நேரம் வேறு நாட்டுடைய பிரஜையாக இருக்கலாம். அதனால இவர் கேட்கிறார் நீ பாகிஸ்தான் பிரஜையா, பாகிஸ்தானை சேர்ந்தவரா? ஹல் அந்த பாகிஸ்தானி. ஹல் அந்த பாகிஸ்தானி. நஅம் அன பாகிஸ்தானி. அன நான் பாகிஸ்தானி. பாகிஸ்தான் பாகிஸ்தானை சேர்ந்தவர். நஅம் அன பாகிஸ்தானி. திரும்பி இவர் கேட்கிறாரு வமா ஜின்சியத்துக அன்த. வமா ஜின்சியத்துக அன்த. ஷரீஃப் என்ன சொல்றாரு? நாம் அன பாகிஸ்தானி சொல்றாரு. சொல்லிட்டு முஹம்மதை பார்த்து கேட்கிறாரு வமா ஜின்சியத்துக அன்த. வமா ஜின்சியத்துக அன்த. உம்முடைய ஜின்சியா எது? மாண்டால் எது? மாங்கிறது கேள்வி கேட்கறதுக்கு நாங்க பயன்படுத்துவோம். எது என்ற கேள்வியை நாங்க கேட்போம். வமா ஜின்சியத்துக அந்த. உன்னுடைய ஜின்சியா எது? அந்தங்கிறது நீங்கிறது தானே. அது நாங்க மேலதிகமா கொண்டு வர்றது உறுதிப்படுத்துறதுக்காக. என்றாலே நீதான், உன்னுடைய என்ற அர்த்தம். உன்னுடைய ஜின்சியா. ஜின்சியா என்றால் உன்னுடைய நீ எந்த நாட்டுடைய பிரஜை என்று கேட்கறது தான் அது. நீ எந்த நாட்டுடைய பிரஜை என்று கேட்கறது தான் நாங்க அரபியில் எப்படி கேட்போம்னா உன்னுடைய ஜின்சியா எது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜின்சியா இருக்குது. நீங்க இப்போ உதாரணமா இந்தியாவை சேர்ந்தவர்டா, அதே மாதிரி இலங்கையை சேர்ந்தவர், அது உங்களோட ஜின்சியா, உங்களுடைய பிரஜா உரிமை அல்லது உங்களுடைய நேஷனாலிட்டி என்று சொல்லுவோம். ரைட்? ஒமா ஜின்சியத்துக்க. உன்னுடைய ஜின்சியா எது? ஒமா ஜின்சியத்துக்க அன்த். அன துர்க்கியுன். அன துர்க்கியுன். நான் நிறுத்தும் பொழுது துர்க்கி என்று நிறுத்துவோம். இதை சேர்த்து சொல்றதாக இருந்தா அன துர்க்கியுன் அன மின் துர்க்கியா. இந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுனால நான் நிறுத்துவோம். இது முற்றுப்புள்ளி இல்லை என்று நினைத்து கொண்டு நான் சேர்த்தும் சொல்லலாம். சேர்த்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்? அன துர்க்கியுன் அன மின் துர்க்கியா சொல்லலாம். அல்லது நிறுத்துறதாக இருந்தால் அன துர்க்கி அன மின் துர்க்கியா. என்ன விஷயம் என்றால் இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில வித்தியாசத்தை நீங்க உங்களுக்கு தெரியணும்.
துர்க்கியுன் என்றது முதல்ல சொல். இரண்டாவது வந்து துர்க்கியா. துர்க்கியாங்கிறது நாடு. ஐ ஆம் ஃப்ரம் டர்க்கி. அனமின் துர்க்கியா. நான் துருக்கியிலிருந்து. இதுதான் இது. இது அதல்ல. இது வந்து நான் துருக்கியை சேர்ந்தவர். அன பாகிஸ்தானியுன் என்ற அன பாகிஸ்தானியுன், அன ஹிந்தியுன், அன ஸ்ரீலங்கியுன். அதே மாதிரி அன துர்க்கியுன், அன துர்க்கியுன், அனமின் துர்க்கியா, அனமின் துர்க்கியா. ரைட். அஹ்லன் வசஹ்லா. ஒருவரை நாங்கள் அரபியில வரவேற்கும் பொழுது முக்கியமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் அஹ்லன் வசஹ்லா. மர்ஹபா அந்த மாதிரி சொல்லுவோம். மர்ஹபா என்று சொல்லலாம். அதே மாதிரி அஹ்லன் வசஹ்லா, அஹ்லன் வசஹ்லா, அஹ்லன் வசஹ்லா என்ற வார்த்தையை சொல்லுவோம். அதுக்குரிய அது எந்த இடத்துல பயன்படுத்தப்படும் என்றால் வருக 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 என்ற மாதிரி நான் தமிழில் சொல்ற மாதிரி தான் அஹ்லன் வசஹ்லன் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம். இப்ப திரும்பவும் நான் இதை வாசிக்கும் பொழுது நீங்க கவனிச்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். மின் ஐன அன்ட்? அனா மின் பாகிஸ்தான். ஹல் அன்த பாகிஸ்தானி? நஅம் அனா பாகிஸ்தானி. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب இப்போது இன்ஷா அல்லாஹ் ஸ்கிரீனை நான் என்ன செய்யலாம், ஸ்கிரீன் ஷேர் பண்றது இல்லாமல் ஆக்கிட்டு நான் வாசிக்கும் பொழுது நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். மின் ஐன அன்ட்? அனா மின் பாகிஸ்தான். ஹல் அன்த பாகிஸ்தானி? நஅம் அனா பாகிஸ்தானி. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. الذي أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. أهلا وسهلا. طيب இப்போது இன்னொரு முறை நான் வாசிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க இன்ஷா அல்லாஹ் நான் வாசிக்கிறதுக்கு பின்னால வாசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். மின் ஐன அன்ட்? அனா மின் பாகிஸ்தான். ஹல் அன்த பாகிஸ்தானி? நஅம் அனா பாகிஸ்தானி. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب இப்ப என்னோட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. ஓகே. السلام عليكم والسلام وعليكم السلام. وعليكم السلام. وعليكم من أين أنت؟ من أين أنا من باكستان. من أين أنت؟ من أين ரைட். இப்போ நான் திரும்பவும் சொல்றேன். மின் ஐன அன்ட்? من أين أنت؟ أنا من باكستان. أنا من باكستان. أنا من باكستان. أنا من باكستان. هل أنت باكستاني؟ 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 نعم. نعم. أنا باكستاني. باكستاني. با இல்ல பா அரபியில நான் பான்னு சொல்லுவோம். وما جنسيتك أنت؟ نعم أنا باكستاني.
أنا نعم أنا باكستاني. أنا باكستاني. وما جنسيتك أنت؟ وما جنسيتك أنت؟ نعم أنا باكستاني. أنا نعم أنا باكستاني. باكستاني. وما جنسيتك أنت؟ وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا تركي. أنا أنا تركي. تركي. أنا من تركيا. تركيا. أنا من تركيا. أنا من تركيا. أهلا وسهلا. أهلا وسهلا. وسهلا. طيب இப்போ திரும்பவும் நான் வாசிக்கிறேன். எனக்கு பின்னால் வாசிக்கிறேன். السلام عليكم. السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام. من أين أنت؟ من أين أنت؟ أنا من باكستان. أنا من باكستان. هل أنت باكستاني؟ هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. أنا باكستاني. وما جنسيتك أنت؟ وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أنا تركي. أنا تركيا. إلا أنا تركيا إلا أنا من تركيا. அப்படி أنا من تركيا. அதாவது அன துர்க்கியுன்னு சொல்லலாம். நான் துருக்கியை சேர்ந்தவர். அன மின் துர்க்கியா, நான் துருக்கியிலிருந்து வருகிறேன். அது மாதிரி ரெண்டு மாதிரி சொல்லலாம். ஆனா அன துருக்கியாண்டா பிள்ளையாயிரும். ஏன் தெரியுமா? அன துருக்கியான்னு என்ன அர்த்தம் வரும்? நான் துருக்கி நாடுன்னு அர்த்தம் வரும். அப்படி சொல்ல நீங்க துருக்கி நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்றதா இருந்தால் அன துருக்கியுன் என்று சொல்லணும். அல்லது நான் துருக்கியிலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தால் அனமின் துர்க்கியா என்று சொல்லணும். சரி, أنا من تركيا. أهلا وسهلا. أهلا وسهلا. كيف هذا السهل؟ طيب كويس. طيب السلام عليكم. السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام. من أين أنت؟ من أين أنت؟ أنا من باكستان. أنا من باكستان. هل أنت باكستاني؟ هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أنا من تركيا. أهلا وسهلا. أهلا وسهلا. طيب இப்போது திரும்பவும் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். طيب இப்ப யார் வாசிக்க போறீங்க? السلام عليكم. وعليكم السلام. ஒருத்தர். من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا من أهل.
طيب அதாவது வாசிக்கிறவங்க மட்டும் மைக்கோ ஆன் பண்ணுங்க. طيب ام محمد ياسين. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب نوال. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل இல்ல أنت انا باكستاني؟ انا انا من باகிஸ்தான் நிறுத்தணும். சொல்லுங்க انا من أنا باகிஸ்தான். من باكستان. هل இப்ப இன்னொரு أنت விஷயம் இருக்கு என்னண்டா, باكستاني؟ கொஞ்சம் இருங்க. அதாவது அனான்னு நாங்க இந்த இடத்துல வாசிக்க கூடாது. இதுல அலிஃப் இருந்தாலும் நாங்க என்றுதான் இதை வாசிக்கணும். ஏண்டா இது ஒரு வித்தியாசப்படுத்துறதுக்கான அடையாளமா தான் இங்க போட்டிருக்கிறாங்களே தவிர இந்த என்று நாங்க நீட்ட மாட்டோம். ரைட். மின் பாகிஸ்தான். திரும்ப சொல்லுங்க. أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب احسنت. آه طيب ياسمين بانو. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب احسنت. آه طيب السلام صوفيكا. عليكم. யார் வாசிக்கிறீங்க? وعليكم السلام. யார் வாசிக்கிறீங்க? حميد வாசிச்சாக்க توفيق. حميدة. நீங்க சொல்றாக்கள் வாசி. இதுக்கு அடுத்து ஹமீதா வாசிங்க. இப்ப சோஃபிகா. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. ரைட் அஹ்சன்தி. து இல்ல துவா. துர்க்கி. அன துர்க்கி. அன மின் துர்க்கியா. அன துர்க்கி. அன மின் துர்க்கியா. تركيا. أهلا وسهلا. ايوه احسنت. طيب அடுத்தால் மீதா. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ هل أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب احسنتي. عائشة. السلام عليكم. السلام عليكم. பல ஆயிஷா இருக்கு. நீங்க ஒரு ஆயிஷான்னு போட்டால் உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க உங்களோட முழுமையான பேரை போட்டதும் சொல்றேன். சரி. முதலாவது நீங்க சொல்லுங்க. முதலாவது சொல்லுங்க. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب احسنتي. بارك الله فيكن جميعا. انا من تركيا. அதாவது துர்க்கியா இல்ல, மின் துர்க்கியா. இங்க இந்த யாவுக்கு ஷத் இல்ல. முதலாவது யாவுக்கு ஷத் இருக்குது. ஆனா துர்க்கியும் அது அல்லதான துர்க்கி. ஆனா இங்க ரெண்டாவது நீங்க சொல்லும் பொழுது அனமின் துர்க்கியா நோமல். யாவுக்கு ஷத் இல்ல. அனமின் துர்க்கியா. طيب احسنتي. السلام. யார் வாசிக்கிறீங்க?
Aisha. ரைட் வாசிங்க. Assalamu alaikum wa alaikum assalam. Min aina ant? Ana min Pakistani. Ana min இல்ல. Pakistani. அனமின் Pakistani. இல்ல, அனமின் பாகிஸ்தான். அதாவது நாங்க அரபு மொழியில எந்த ஹரக்கத்து வந்திருந்தாலும் கடைசியில நிறுத்தும் பொழுது சுக்கூன்ல தான் நிறுத்துவோம். அனமின் பாகிஸ்தான், மின் ஐன அந்த மாதிரி சுக்கூன்ல தான் நிறுத்துவோம். Ana min சொல்லுங்க. Pakistan. Hal anta Pakistani? Na'am. Ana Pakistan. இல்ல, எப்படி Ana Pakistani. பாருங்க, இது பாகிஸ்தான் முதலாவது இருக்கிறது நாடு, இரண்டாவது இருக்கிறது வந்து பாகிஸ்தானி, பாகிஸ்தானை சேர்ந்தவர். இதுவும் அதேதான், பாகிஸ்தானை சேர்ந்தவர். அப்ப இது பாகிஸ்தான் முதலாவது. இரண்டாவது இருக்கிறதெல்லாம் பாகிஸ்தானி, பாகிஸ்தானி. நாம் Na'am. Ana Pakistaniyun. Wa ma jinsiyatuka ant? Ana Turkiyun. Ana min Turkiya. துர்க்கியா இல்ல, துர்க்கியா. Ya. Ahlan wa sahla. طيب சந்தி. யார் இதுல இருக்கிறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். ராயிஷா. யாரு? ரம்லா, அவங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க. அதுல தான் பேசுறீங்க. ரமீலா. ராயிஷா சார். ராயிஷா வாசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் ஸலாம். மின் ஐன அன்த? அன மின் பாகிஸ்தான். அந்தன்னு நாங்க சொல்லாமல் அந்த மாதிரி தான் நிறுத்துவோம். சரி, சொல்லுங்க திரும்பவும். மின் ஐன அன்த்? அன மின் பாகிஸ்தான். ஹல் அன்த பாகிஸ்தானி? நஅம் அன பாகிஸ்தானி. வமா ஜிஸியத்துக அன்? அன துர்க்கியும். எப்படி? வமா ஜின்சியத்துக. எப்படி? வமா ஜின்சியத்துக அன்த்? அன துர்க்கியுன். து இல்ல, து. அன துர்க்கியுன். அன துர்க்கியுன். அன மின் துர்க்கியா. அஹ்லன் வ சஹ்லா. அஹ்சன்தி. அன மின் துர்க்கியா. சரியா? அஹ்லன் வ சஹ்லா. طيب رجينا بانو. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. باكستاني. عرب لباداني. نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب أحسنتي. جاسمين بشير. உஸ்தாஸ், நான் சொல்றேங்க உஸ்தாஸ். பேர் என்னோட? ஹைருனிசா. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. பாருங்க, பாகிஸ்தானி. அலிஃப் இருக்கு. أنا باكستاني. أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب أحسنتي. طيب அடுத்தது யார் வாசிக்க போறீங்க? அஸ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உஸ்தாத், நான் பேசுறது கேட்கலையா உங்களுக்கு? ஹலோ, யார் நீங்க? சொல்லுங்க. யாஸ்மின் பஷீர். இப்ப நீங்க தானே வாசிச்சீங்க? நான் வாசிச்சேன். திருப்பி இன்னொருத்தரவங்க எனக்கு மேலேயே வாசிச்சாங்க, அதனாலதான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி கிளாஸ்லயே நான் பேசிட்டே இருந்தேன், பட் உங்களுக்கு கேட்கல.
இப்ப கேக்குது பேசுறது. இப்ப இதான் நீங்க தானே வாசிச்சீங்க. நான் வாசிச்சேன், அதுக்கு கூடயே இன்னொருத்தரும் வாசிச்சாங்க. இப்ப திரும்ப வாசிச்சது நானுங்க சார். அப்ப நீங்க வாசிங்க. ஜஸ்மின் பஷீரா வாசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் وعليكم السلام من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب أحسنت بارك الله فيك جميعا وبارك الله فيكم جميعا. طيب இப்போ நாங்கள் இரண்டு பேராக இந்த ஹிவாரை செய்யலாம். ஒருத்தர் முஹம்மத், ஒருத்தர் ஷரீப். இதுவரைக்கும் இதில் கலந்து கொள்ளாதாக்கள் மட்டும்தான் இப்போ இதில் கலந்து கொள்ளணும். சரியா? யார் வாரீங்க இதுவரைக்கும் இந்த பாடத்தில் முஷாரக்கா பண்ணாத ஆட்கள் இந்த இன்றைய பாடத்தில் முன்வாங்க. ஒருத்தர் ஜைனப், ஷரீப், பிரமீலா. ஏற்கனவே சொன்னீங்க தானே, வாசிச்சிங்களா? இல்ல சொல்லல உஸ்தாத். சொல்லுங்க. அப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். மின் ஐன அன்த்? சிஸ்டர் சொல்லுங்க. மின் ஐன அன்த்? 1 minute. min ain, sorry. Ana min Pakistani. Sorry, Ana min Pakistan. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب أحسنتما. வேற ரெண்டு பேர் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம். சொல்லுங்க. ரெண்டு பேர். அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. أهلا وسهلا. طيب أحسنتما. வேறு புதிய ஆட்கள் ரெண்டு பேர் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாரிதா. சொல்லுங்க. அடுத்தது யாரு? ஷம்ஷாத். ஷம்ஷாத். ரெண்டு பேரும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. وما جنسيتك أنت؟ أنا تركي. أنا من تركيا. تو இல்ல تو أنا تركي. أنا من تركيا. أنا من تركيا. أهلا وسهلا. طيب أحسنتما. இப்போது நாங்கள் அடுத்த ஹிவாருக்கு போயிருக்கிறோம். இதில் நீங்கள் தனித்தனியாக அதிகமாக வாசித்து பார்க்கணும். அந்த வாய்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, வாய்ஸ் கிளிப் குரூப்ல இருக்குது. அதை வந்து நீங்க கேளுங்க. முதல்ல கேட்டுட்டு அவங்களுக்கு சொல்றதுக்கு டைம் தருவாங்க இடையில. அவங்க சொல்லிட்டு இடையில ஒரு இடைவெளி விடுவாங்க. அந்த நேரத்துல நீங்க சொல்லணும். அத மாதிரி வாய்ஸ் கிளிப்பை பலமுறை போட்டு நீங்க அந்த அவங்க சொல்ற மாதிரி அதுக்கு பின்னால் உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க. அதுதான் முக்கியம் இந்த பாடத்துல. அவங்க சொல்லும் பொழுது அதுக்கு பின்னால் உங்களால் அந்த புத்தகத்தை பார்க்காமலேயே அவங்க சொல்றத கேட்டு உங்களால சொல்ல முடியுமா இருக்கணும். ரைட். இப்ப அதே மாதிரி நீங்க பயிற்சி அனுப்பும் பொழுது இந்த பாடத்தை முழுமையாக வாசிச்சு பயிற்சி அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாங்க அல் ஹிவாரு சானி இந்த பாடத்துல அல் ஹிவாரு சானி ஹிவாரு சானியில பா முதலாவது நாங்க பார்த்தோம் அலிப். உந்துர் வஸ்தமி வாயித். உந்துர் வஸ்தமி வாயித். ஏற்கனவே நீங்க வாய்ஸ் கிளிப்பை கேட்டிருப்பீங்க. அதன் அடிப்படையில நாங்க இப்ப இதை புத்தகத்தை பார்த்து வாசிப்பு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும். சில பேர் அலைக்கும் ஹம்சா சொல்றாங்க. இது வந்து ஐன். அப்ப நாங்க இப்போதே எங்களோட நாவை பழக்கப்படுத்திக் கொள்ளணும். நாங்க ஊர்ல வளமையாக
அஸ்ஸலாமு அலைக்கும், மலைக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி அல்ல, அதுக்கு இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும், ஐன் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், வஅலைக்கும் அஸ்ஸலாம், வஅலைக்கும் அஸ்ஸலாம், வஅலைக்கும் அஸ்ஸலாம். மின் ஐன அன்த், மின் ஐன அன்த். أنا من مصر، أنا من مصر. هل أنت مصرية؟ نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ أنا سورية، أنا من سوريا. أهلا وسهلا، أهلا وسهلا. இப்போ சென்ற இந்த முதல் ஹிவாருக்கும் அலிஃப் ஹிவாருக்கும் பா ஹிவாருக்கும் இடையில உள்ள வித்தியாசம், இந்த ஹிவார் எதுக்குரியது? வித்தியாசம் என்ன ரெண்டு ஹிவாருக்கும் இடையில? முதக்கர் முதக்கர் இது முஅன்னஸுக்குரியது. ரைட். அப்ப இதுல என்ன வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க என்றால், முதலாவதுல அப்ப கேட்கும் பொழுது மின் ஐன அந்த என்று இருந்தது. நான் இங்க வந்து மின் ஐன அன்டி. எப்படி இருந்தாலும் நாங்க நிறுத்தும் பொழுது அந்த மாதிரி தான் நிறுத்துவோம். எழுத்துல அந்த அந்தி தானே. மின் ஐன அன்த், மின் ஐன அன்த். அன மின் மிஸ், இது அதே மாதிரி தான். அன மின் பாகிஸ்தான் என்று சொன்ன மாதிரி அன மின் மிஸ், அன மின் மிஸ், அன மின் மிஸ். ஹல் அன்த மிஸ்ரியா, ஹல் அன்தி மிஸ்ரியா, ஹல் அன்தி மிஸ்ரியா. முன்னர் நாங்க எப்படி கேட்டோம்டா ஹல் அன்த பாகிஸ்தானி என்று கேட்டோம். இதுங்க எப்படி கேட்டிருக்கிறோம்? ஹல் அன்டி மிஸ்ரியா. அந்த அந்தியாக மாறி இருக்குது. காரணம் இது முஅன்னத். முஅன்னஸை பார்த்து நாங்க சொல்லும் பொழுது அந்தி அந்த தான் நாங்க சொல்லுவோம். பெண்பாலா இருந்தால் அந்தி. மிஸ்ரியுன் என்று சொல்லாம நாங்க எப்படி சொல்றோம் என்றா மிஸ்ரியத்துன் என்று சொல்லி இருக்கிறோம். ஹல் அந்தி மிஸ்ரியத்துன். ஆனா நாங்க நிறுத்தும் பொழுது உங்களுக்கு தெரியும் மிஸ்ரியத்துன் என்று நிறுத்த மாட்டோம். நிறுத்துறண்டு இந்த இடத்துல தா மர்பூத்தா மைக் ஆஃப் பண்ணுங்க. தா மர்பூத்தா வந்தாலும் நாங்க ஹா சத்தத்துல தான் நிறுத்துவோம். மிஸ்ரியா, ஹதீஜா, ஃபாத்திமா அந்த மாதிரி ஹா இந்த தா மர்பூத்தா ஹா சத்தத்துல தான் வக்குஃப் செய்யப்படணும். குர்ஆன்ல நீங்க அந்த மாதிரி தான் ஓதுவீங்க. அதே மாதிரி தான் இது. ஹல் அன்தி மிஸ்ரியா, ஹல் அன்தி மிஸ்ரியா. இது முதக்கராக இருந்தா நாங்க எப்படி கேட்போம்? ஹல் அன்த மிஸ்ரி, ஹல் அன்த மிஸ்ரி. இங்க இது முஅன்னஸாக இருக்கிறதுனால ஹல் அன்தி மிஸ்ரியா. முதக்கராக இருந்தால் ஹல் அன்த மிஸ்ரி. முஅன்னஸுக்கு ஹல் அன்தி மிஸ்ரியா, ஹல் அன்தி மிஸ்ரியா. மிஸ்ர் என்றால் என்ன? எகிப்து, எகிப்து தானே. மிஸ்ரியா எகிப்தை சேர்ந்தவள். அப்ப மிஸ்ரியுன் என்றதுடைய முஅன்னஸ் தான் மிஸ்ரியா, மிஸ்ரியத்துன், மிஸ்ரியா. ஹல் அன்தி மிஸ்ரியா? நஅம், நஅம் உங்களுக்கு தெரியும் அர்த்தம். நஅம், ஆமன். அன மிஸ்ரியா, அன மிஸ்ரியா. வமா ஜின்சியதுகி அன்த், வமா ஜின்சியதுகி. முன்னர் நாங்க எப்படி கேட்டோம்? ஜின்சியதுக. காரணம் என்ன? அது முதக்கர், இது முஅன்னஸ்ல. وما جنسيتك أنت، وما جنسيتك أنت. أنا سورية، سوريا أنا سورياவை சேர்ந்தவள். أنا سورية، أنا سورية، أنا سورية. أنا من سوريا، أنا من சூரியா. இது வந்து நாடு, சூரியாங்கிறது நாடு. இது சத்தா இல்ல, சூரியா இல்ல, இது சூரியா. யா சத்தத்தை தான் அலிஃப்ல தான் நாங்க நிறுத்துறோம், சூரியா. ஆனா இங்க ஹா சத்தத்துல நிறுத்துவோம், சூரியா. சூரியத்துன்னு இருக்கும். நிறுத்தும் பொழுது அன சூரியா, அன மின் சூரியா, அன மின் சூரியா. இந்த யாவுக்கு சத்தாவும் கிடையாது, இந்த யாவுக்கு சத்தா இருக்கு பாருங்க. அன சூரியா, அன மின் சூரியா. இது நான் சிரியாவிலிருந்து என்றது. இது நான் சிரியாவை சேர்ந்தவள், சிரியா நாட்டை சேர்ந்தவள். சிரியனுங்கிறது தான் இது சூரியா. அஹ்லன் வசஹ்லா, அஹ்லன் வசஹ்லா. طيب. இப்போது இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்
وعليكم السلام. من أين أنت؟ أنا من مصر. هل أنت مصرية؟ نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ أنا سورية. أنا من سوريا. أهلا وسهلا. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من مصر. هل أنت مصرية؟ نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ أنا سورية. أنا من سوريا. أهلا وسهلا. طيب இப்போது நான் ஸ்கிரீன் இல்லாமல் நீங்க பார்க்காமல் நான் சொல்லும் பொழுது கேட்டுட்டு இருங்க. அதுக்கு பிறகு நான் சொல்றதுக்கு பின்னால் நீங்க சொல்லுங்க. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من مصر. هل أنت مصرية؟ نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ أنا سورية. أنا من سوريا. أهلا وسهلا. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من مصر. هل أنت مصرية؟ نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ أنا سورية. أنا من سوريا. أهلا وسهلا. طيب இப்போது நான் சொல்றதுக்கு பின்னால நீங்களும் சொல்லலாம். السلام عليكم. السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام. من أين أنت؟ من أين أنت؟ أنا من مصر. أنا من مصر. هل أنت مصرية؟ هل أنت مصرية؟ هل أنت مصرية؟ هل أنت مصرية؟ نعم. نعم أنا مصرية. أنا مصرية. وما جنسيتك أنت؟ وما جنسيتك أنت؟ அதாவது கதைக்கிறாக்கள் பாடத்தில் இல்லாம கதைக்கிறது உங்களோட பேக்ரவுண்ட்ல சத்தம் இருக்கிறார்கள் மைக்கை ஆஃப் பண்ணி வைங்க. அடுத்த ஆக்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. أنا سورية. أنا سورية. أنا من سوريا. أنا من سوريا. أهلا وسهلا. أهلا وسهلا. السلام عليكم. السلام عليكم. وعليكم السلام. وعليكم السلام. من أين أنت؟ من أين أنت؟ أنا من مصر. أنا من مصر. هل أنت مصرية؟ هل أنت مصرية؟ نعم أنا مصرية. نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ وما جنسيتك أنت؟ أنا سورية. أنا سورية. أنا من سوريا. أنا من سوريا. أهلا وسهلا. أهلا وسهلا. இப்போது திரும்பவும் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இந்த பாடத்தை உங்களால வாசிக்க முடியுமா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க பயிற்சி செய்யும் பொழுது வாசிச்சு நீங்க பலமுறை வாசிச்சு கடைசியா வாசிக்கும் பொழுது ரெக்கார்ட் செஞ்சு குரூப்புக்கு அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி வாய்ஸ் கட்டை நீங்க கேட்கும் பொழுது வாய்ஸ் கிளிப்பை கேட்கும் பொழுது பாடத்துக்குரிய அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு இடைவெளி தருவாங்க. அந்த இடைவெளியில நீங்க திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லணும். ரைட். இப்போது யார் வாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதாக்கள் மட்டும்தான் இதுல கலந்து கொள்ளலாம். இதுவரைக்கும்
இந்த இன்றைய பாடத்துல கலந்து கொள்ளாத முஹிதீன் ஃபாத்திமா கலந்து கொண்டீங்களா? உஸ்தாத் ஃபாத்திமா. நீங்க கலந்து கொண்டீங்களா ஃபாத்திமா? இல்ல கலந்து உஸ்தாத். கொள்ளலாம். சரி, நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் சலாம். மின் ஐன அன்த்? அன மின் மிஸ்ரி. அனமின் மிஸ்ரி சொல்லக்கூடாது. அனமின் மிஸ் நிறுத்தணுமா? அனமின் மிஸ். மிஸ்ரி. ஹல் அன்தி மிஸ்ரி? மிஸ்ரியா எப்படி? ஹல் அன்தி மிஸ்ரியா? சரி. نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ جنسيتك كي وما جنسيتك جنسيتك أنت؟ أنت؟ أنا سورية. أنا من سوريا. أهلا وسهلا. طيب أحسنتي. بارك الله فيك. வேற யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் ஸலாம். மின் ஐன அன்த்? அன்த். அன மின் மிஸ்ரியா. மிஸ்ர். ஹல் அன்தி மிஸ்ரியா? مصرية. نعم أنا எப்படி? مصرية. هل وما أيوه. جنسيتك النصرة சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லிருக்கோம். ما جنسيتك أنت؟ أنا سورية. أنا من سوريا. أهلا وسهلا. طيب أحسنتي. வேற யார் சொல்றீங்க? நான் சொல்றேன் உஸ்தாத். சமீமா பானு. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். மின் ஐன அன்த்? அன மின் மிஸ்ர். هل أنت مصرية؟ نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ أنا سورية. أنا من سوريا. أهلا وسهلا. أحسنتي بارك الله فيك. طيب ومن يريد أن يشارك؟ யார் முஷாரக்கா பண்ண போறீங்க? أستاذ أسماء. تفضل. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من مصر. هل أنت مصرية؟ نعم. هل أنت مصرية؟ نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ أنا سورية. أنا من سوريا. أهلا وسهلا. أنا سوريا. سوريا சூன்னு வரும். அதாவது சீனுக்கு பிறவாக இருக்கிறதுனால சூரியா. எப்படி சொல்லுங்க திரும்பவும்? أنا سورية. أنا من سوريا. இல்ல ராவெல்லாம் நீங்க நோமல் தான். أنا سورية. أنا سورية. أنا من سوريا. أنا سورية. أنا من سوريا. سنتي. أهلا وسهلا. أيوة بارك الله فيك. ومن يريد المشاركة؟ يا المشاركة بنربرينا. حسينة. تفضلي. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من مصر. هل أنت مصرية؟ نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ أنا سورية. أنا من سوريا. أهلا وسهلا. ما شاء الله أحسنت بارك الله فيك. ومن يريد المشاركة؟ يا حضرت. تفضلي. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من مصر. هل أنت مصرية؟ نعم أنا مصرية. فما جنسيتك؟ راني சொல்றீங்களா? எனக்கு கேக்குது இல்ல. نعم சொல்லுங்க. نعم أنا مصرية. مصرية. ري مصرية.
أنا مصرية وما جنسيتك أنت؟ أنا سورية أنا من سوريا أهلا وسهلا أهلا أهلا وسهلا لي. أهلا وسهلا. அதாவது தமிழ்ல இந்த ஹா இருக்குமே அந்த மாதிரி ஹா இது. ஹா இல்ல, ஹா அது வேறு. இது வந்து ஹா ஹா அஹ்லன் வசஹலா அப்படின்னு திரும்பவும் சொல்லுங்க. أهلا وسهلا. أيوة أحسنت بارك الله فيك. طيب ومن يريد أيضا؟ أستاذ مايدين فاطمة سلامة. تفضلي. السلام عليكم. وعليكم السلام. من أين أنت؟ أنا من مصر. هل أنت مصرية؟ نعم أنا مصرية. وما جنسيتك أنت؟ أنا سورية أنا من سوريا أهلا وسهلا. طيب أحسنت بارك الله فيك. وما جنسيتك أنت؟ طيب இப்போது நாங்கள் நேரம் நெருங்கிட்டுங்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு போவோம். எனவே நீங்க தனிப்பட்ட ரீதியில இது தனியாக பலமுறை வாசிங்க. அதே மாதிரி வாய்ஸ் கிளிப்பை கேளுங்க. நீங்கள் திரும்பவும் சொல்லுங்க. பயிற்சியில அதை சொல்லி அனுப்பலாம். ரைட். இந்த பாடத்துல நாங்க படிச்ச முக்கியமான சொற்கள் என்ன அப்படி என்றால் மா ஜின்சியத்துக், மா ஜின்சியத்துக், மா ஜின்சியத்துக்க, மா ஜின்சியத்துக்கி. இது நாங்க எந்த கட்டத்துல சொல்றோன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவருடைய நாடு என்னன்னு நாங்க கேட்கும் பொழுது அவர் எந்த நாட்டுடைய பிரஜா உரிமையை பெற்றவர், ஜின்சியாவை பெற்றவர்னு கேட்கும் பொழுது மா ஜின்சியத்துக் ஆணாக இருந்தால் முதக்கராக இருந்தால் ஜின்சி மா ஜின்சியத்துக்க, முன்னதாக இருந்தால் மா ஜின்சியத்துக்கி. ஆனா நாங்க அதை நிறுத்தும் பொழுது சுக்கூண்டை தான் நிறுத்துவோம், மா ஜின்சியத்துக்ங்கிறத நிறுத்துவோம். ஆனா வெளிப்படுத்த வரும் பொழுது மா ஜின்சியத்துக்க அண்ட் கேட்கும் பொழுது அப்ப வெளிப்படையா வரும் மா ஜின்சியத்துக்கி அந்த். தைப் அன முதக்கருக்கும் அனதான், முன்னத்துக்கும் அன அன. அனா இல்ல, இதுல ஒரு அலிஃப் இருக்கு, அந்த அலிஃபை நாங்க மொழிய கூடாது, அனதான். அதே மாதிரி முக்கியமாக நாங்க இந்த பாடத்துல படிச்சது என்னென்றால் நாடுகளுடைய பெயர்கள் பாத்தீங்களா, பாகிஸ்தான், துர்க்கியா, மிஸ், சூரியா. இது எப்படி மொழியிறன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாகிஸ்தான், துர்க்கியா, மிஸ், சூரியா. அதே நேரத்துல அந்த நாட்டை சேர்ந்தவர் என்று நாங்க சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம் என்றால் பாகிஸ்தான பாகிஸ்தானி, துர்க்கியாவை எப்படி சொல்லுவோம் துர்க்கி, மிஸ்ர் மிஸ்ரியா. அதாவது இது இங்க முதக்கர், இது முஅன்னஸ், மிஸ்ரி அல்லது மிஸ்ரியா. முஅன்னதாக இருந்தால் மிஸ்ரியா, முதக்கராக இருந்தால் மிஸ்ரை சேர்ந்த ஒரு ஆணாக இருந்தால் மிஸ்ரி என்று சொல்லுவோம். சூரியா முதக்கராக இருந்தால் சூரி என்று சொல்லுவோம். இங்கே பெண்ணாக இருந்தால் பாகிஸ்தானியா, பெண்ணாக இருந்தால் துர்க்கியா. பாகிஸ்தானி, துர்க்கி, மிஸ்ரியா, சூரியா. இதுதான் இந்த பாடத்துல நாங்க முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், முஃப்ரதாத்துகள் சொற்கள். அடுத்தது நாங்க இரண்டாவது தத்ரீப், பைனல் கலிமதி வஸ்ஸூரத்தில் முனாசிபா. கலிமாவுக்கும் பொருத்தமான சூறாவுக்கும் இடையில இணைப்பை ஏற்படுத்தணும். இதெல்லாம் சூறா, இது ஒரு சூறா, இது சூறா. கீழே கலிமாக்கள் தரப்பட்டிருக்குது. طيب இந்த கலிமா வாசிங்க. இந்த முதல் கலிமா பாகிஸ்தான். பாகிஸ்தான், பாகிஸ்தான். இது எந்த இதுக்குரிய சூறா? இது சூரா தான, சூரா ஃபர்ஸ்ட்க்கு இருக்கு. சூரா ஊலாவா தானியா? ஊலா. தானி பத்லா உள்ளது கிரீன் கலர். தானியா. சந்தி. இதுதான் இதுக்குரிய ஜவாப். ஏன் இது நாட்டை குறிக்குது, பாகிஸ்தான்ங்கிறது நாட்டை குறிக்குது. இது என்ன? இதை வாசிங்க. பாகிஸ்தானியா. பாகிஸ்தானி, பாகிஸ்தானி. இதுல எந்த சூரா? சூரா ஊலாவா தானியாவா? ஊலா. இது வந்து பாகிஸ்தான் பிரஜை என்கிறத குறிக்குது, பாகிஸ்தானி. இந்த சூறாவுக்கு பொருத்தமான கலிமா எது? சூரியா.
மிஸ்ரி சூர்யா மிஸ்ரி நான் எங்க காட்டுறேன் உங்களுக்கு மாறி விளங்குதா? சரியா? மிஸ்ரி 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 இந்த சூறாவுக்கு பொருத்தமானது மிஸ்ரி. காரணம் என்ன? அது மிஸ்ரி சேர்ந்தவர். ஏன் இதை நாங்க அதுக்கு பொருந்தாது? அது இந்த மிஸ்ரியுடைய கலிமா பேர். அது நாட்டு அப்ப இந்த சூறாவுக்கு பொருத்தமானது என்ன? மிஸ்ர். வாசிங். மிஸ்ர். طيب. இது முதலாவது இருக்கிறது தானே? طيب. இப்போது இத வாசிங்க. சூரி சூரி. இதுக்குரிய சூரா இது ஊல இத வாசிங்க. சூரியா இதுக்கு பொருத்தமான சூரா இது சூரா சானி சரி, இரண்டாவது. طيب. இவருக்கு பொருத்தமான கலிமா இது துர்க்கி முதலாவதா இரண்டாவதா? ஊலாவா தானியாவா? சானி طيب. இதற்கு பொருத்தமானது துர்க்கியா. طيب. அதாவது இதை நீங்க புரிஞ்சு கொண்டால் இந்த பாடத்துல உங்கள்கிட்ட இதுதான் எதிர்பார்க்கப்படுறது. ரைட்? உங்களோட மைக் ஆஃப் பண்ணி வைங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பாடத்தை எங்களால முடியுமா? நிறைய பேர் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் சான்ஸ் வராது. அதனால ஒரு அவருக்குள்ள நான் பாடத்தை முடிக்கணும்ங்கிறதுனால பாடத்தை முடிச்சிருக்கிறோம். இங்க முக்கியம் என்னன்னா மொழிக்கு நாங்க பயிற்சி எடுக்கிறது தான். ஏற்கனவே நாம சொல்ற மாதிரி இதுக்கு கருத்து சொல்றது நோக்கம் இல்லை. கருத்து சொல்றால் உங்களுக்கு இதுக்குரிய கருத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆடியோல எல்லாத்துக்கும் உரிய கருத்தை என்ன சொல்லலாம், சொல்லி அனுப்பலாம். அதெல்லாம் இங்க முக்கியம். அரபு மொழி என்றது எந்த மொழியா இருந்தாலும் நீங்க அந்த மொழிக்கு பயிற்றுவிக்கப்படணும். அந்த மொழியை உங்களால பல விஷயங்கள் அதுல நீங்க கற்றுக்கொள்றீங்க. இப்ப நான் பாடத்தில் ஊடாக நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். எப்படி மொழியணும் என்ற விடயங்கள், எப்படி நிறுத்தணும், அதே மாதிரி எழுத்தில் உள்ள வித்தியாசங்கள். இப்ப அனான் இருந்தால் அனாண்டு தான் நாங்க வாசிக்கணுங்கிறது, அனாண்டு தான் வாசிக்கணும். இப்ப அந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்க இதுல படிச்சுக்கொள்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்க எப்படி எங்களை அறிமுகப்படுத்துறது, மற்றவங்கள்ட்ட எப்படி நாங்க அவங்களோட அறிமுகத்தை கேட்கறதுங்கிறதெல்லாம் நாங்க இந்த பாடத்திலையும் பார்த்திருக்கிறோம், சென்ற பாடத்திலையும் பார்த்திருக்கிறோம். இந்த முழு வஹதாவிலையும் இந்த முதலாவது யூனிட், இந்த முதலாவது வஹதாவுல தஹியாவும் தாருக்கும் தான் இருக்கும். அதுக்குரிய பயிற்சிகள் தான் இருக்கும். எனவே நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அரபு மொழியில ஆற்றல் உங்களுக்கு வளரும். நீங்க பயிற்சி எடுக்காம அப்படியே இருந்துட்டு 10வது பாடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க சொல்லக்கூடாது எனக்கு இதுல ஒன்றுமே புரியல, என்னால வாசிக்க முடியல. இப்ப நீங்க சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஏனென்றால் நீங்க முதல் பாடத்திலிருந்து பயிற்சி விடாம எடுத்துட்டே வரணும். அப்பதான் நீங்க 10வது பாடத்துக்கு வரும் பொழுது அந்த பாடத்தை உங்களால வாசிக்க முடியுமாகும், விளங்குறதுக்கு முடியுமாகும். இதுல விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இலகுவானது. நீங்க பயிற்சி செய்யறது தான். ஏதாவது கேள்வி இருக்குதா?